Hello everyone. Idioms and phrases. Today will be the last class. I think around about ஒரு 80 to 90 இது பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். Just go through that. Just rush them up. ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த ஃப்ரேசஸ்னால் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து we are going to conclude. Bed of roses. Life is not bed of roses அப்படின்னு சொல்லுவாங்க. Life is not bed of roses. பெட் ஆஃப் ரோசஸ் அப்படின்னா சொகுசானதல்ல அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கை வந்து சொகுசானது, எல்லாருக்குமே சொகுசானதல்ல. எல்லாருமே வந்து சொகுசாக வாழ்ந்துட்டு போகிறதில்ல. வாழ்க்கை அப்படின்றது வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்த ஒரு பெரிய போராட்ட களம் தான். அந்த போராட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து பிரச்சனையை எதிர்த்து ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு சாதித்து பெரிய பேரும் புகழும் சம்பாதிச்சிருக்காங்க. சில பேரோட வாழ்க்கை வந்து ஆரம்பத்துலேருந்தே நல்லாயிருக்கும், அவங்க எண்டிங்கும் நல்லாயிருக்கும். அது வந்து அவங்க வாங்கி கொண்டு வந்த வரம் அவங்களுக்கு வந்து கஷ்டம்னே தெரியாமே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. சிலர் வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப அடிமட்டத்தில் இருந்து கஷ்டப்பட்டு போராடி வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவித்து அதுலேருந்து மீண்டு வந்து ஜெயிச்சு சாதிக்க பிறந்தவர்கள்னு சொல்லி சாதிச்சிருப்பாங்க. இவங்கள பாராட்டணும். ஓகே, சில பேர் வந்து இந்த எதிர்கொள்ளவே முடியாமல் வந்து வாழ்க்கையில் துவண்டு நொந்து போயிட்டு பாதியிலே மறைஞ்சு போயிடுவாங்க. இந்த மாதிரியும் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா பெட் ஆஃப் ரோசஸ்னால் வாழ்க்கை வந்து எல்லாருக்குமே வந்து சந்தோஷமாக ஒரு அற்புதமான விஷயமா அமையுதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாருக்குமே அது சொகுசான வாழ்க்கையாக அமையிறது இல்லை. ஓகே, அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், எது வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய திறன் சக்தியை வந்து நமக்குள்ளே வளர்த்துக்கணும் அப்படின்றது தான். போராடக்கூடிய தைரியம், மனோதைரியம் நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு. பெட் ஆஃப் ரோசஸ் சொகுசானதல்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு. லைஃப் இஸ் நாட் எ பெட் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு சொல்லி, லைஃப் இஸ் நாட் எ பெட் ஆஃப் ரோசஸ். அப்படி இது அப்படியே வந்து பெட்டு ஃபுல்லாக அப்படியே ரோஜா பூவாக தூவி இதாயா வாழ்க்கை அப்படின்னு தூக்கி கொடுக்குற மாதிரி கிடையாது. முட்கள் நிறைந்தது, அங்கங்கே குத்தக்கூடும். ரோஜா பார்க்குறோம், ரோஜாவில் முள் இருக்குல்ல, குத்தும். ஓகே, ஸோ அதெல்லாம் தாண்டி தான் வெளியில் வரணும். ஆனால் ஒன்று, ஒரு தோல்வியில் இருக்கிற வந்து அது நிரந்தரம்னு நினச்சிக்கவே வேண்டாம். கண்டிப்பாக அது மாறும். அடுத்த இது வந்து அவனுக்கு நல்ல சந்தோஷமான நிகழ்வு காத்திருக்கும். ஆனால் அந்த சந்தோஷமான நிகழ்வு வரத்துக்கு முன்னாடியே சில பேர் வந்து உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். தேவையே இல்லை. வாழ்க்கைன்னா போராடணும், ஜெயிக்கணும், சாதிக்கணும் அப்படின்றது உள்ளுக்குள்ளே போகணும். கெட் இன் டு ட்ரபுள். கெட் இன் டு ட்ரபுள்னா தொல்லையில் சிக்குதல் அப்படின்னு சொல்ல முடியும். என்ன? he got into trouble for nothing. ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு போயிட்டு அவன் வந்து ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டான்ப்பா. he got into trouble. get into gotன்னு மாறுது சொல்லும்போது. ஓகே, he got into trouble அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் many would have got into trouble during various incidents that would have taken place in their offices for no fault of theirs. அவங்க மேலே தப்பு இருக்காது, பட் ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அவர் மீது பழி சுமத்தப்படுவார், அவர் மாட்டிக்கொள்வார் அப்படின்ற மாதிரி. சில பேர் வேணும்னே தப்பு செஞ்சு மாட்டிப்பாங்க. அது வந்து நம்ம அதை பற்றி பேச வரல. பட் இன்னசென்ட் பீப்புள் வந்து தே ஷுட் நாட் கெட் இன் டு ட்ரபிள். ஹவு தே காட் இன் டு ட்ரபிள் அண்ட் வாட் இஸ் அ வே அவுட் டு கம் அவுட் ஆஃப் த ட்ரபிள் அப்படின்றது தான். he got into trouble for nothing. ஒன்றுமே செய்யாத ஒரு விஷயத்துக்கு வந்து அவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி. add fuel to the fire அப்படின்னு சொல்லுவோம். add fuel to the fire. எரியும் நெருப்பில் எண்ணெயை விடுறது அப்படின்னு சொல்லுவோம். எரியும் நெருப்பில் எண்ணெயை விடுறது எப்படி சொல்லலாம்? when we are in trouble, please don't add fuel to the fire. நாங்களே பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கோம், நீ நாங்கேருந்து வந்து இன்னும் தூபம் போடுறது. ஏற்கனவே வந்து அடுப்பு எரிஞ்சிட்ருக்குது, அதில் இன்னும் எண்ணெயை ஊட்டேன்னா இன்னும் எரியும், கொழுந்து விட்டு எரியும் இல்லையா? நம்ம ஹோமெல்லாம் வளர்க்கும்போது அக்னி எரிஞ்சிட்டே இருக்கும்போது திருப்பி நெய்யை விட்டோன்னா என்ன உஸ்ஸுன்னு எரியும். ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு தூம் போட்டுட்ருப்போம், மந்திரம் போட்டுட்ருப்போம். ஓகே, ஸோ டோன்ட் ஆட் ஃபியூவல் டு த ஃபயர் அப்படின்னு சொல்ல முடியும். ஆட் ஃபியூவல் டு த ஃபயர் அப்படின்னா எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றினார் போல் அப்படின்னு அர்த்தம். when we are in trouble, please don't add fuel to the. என்ன சமயத்தில் என்ன பேசணும்னு தெரியாமல் சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்க.
அவங்களுக்கு வந்து நல்ல ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்கிற மாதிரி வந்துட்டு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. சில நண்பர்கள் அப்படி இருப்பாங்க. சிச்சுவேஷன் என்ன பேசணுன்னே தெரியாது, இன்னும் கிளறி விட்டுட்ருப்பாங்க. அவன்கிட்ட சொன்னேன்டா, அவன் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலே போட்டு கொடுத்துட்ருப்பான். அப்போ இன்னும் அவங்க வீட்டில் இன்னும் வேகம் வரும் இல்லையா? இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் லைஃப்பில். ஆல்ரவுண்டர்னு கிரிக்கெட்டில் கேள்விப்பட்டிருக்கலாம். பல துறைகளிலும் சிறந்து விளைவார். பேட்டிங்கை போடுவார், பவுலிங் பண்ணுவார், ஃபீல்டிங் பண்ணுவார், ப்ரில்லியண்ட்டாக கேட்ச் பிடிப்பார், ஓகே, என்ன விக்கெட் கீப்பிங் பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். ஆத்லீட், இன்னும் நல்லா வேகமாக ஓடுவார். ஸோ ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லுவோம். பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங் எல்லாமே இருந்ததுன்னா தே ஆர் கன்சிடர்ட் டு பி ஆல்ரவுண்டர்ஸ். அதே மாதிரி லைஃப்பில் வந்து பல ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். பல துறைகளில் சிறந்து விளங்குபவர் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்ல முடியும். ஹீ இஸ் அன் ஆல்ரவுண்ட் கிரிக்கெட்டரை சொல்லியிருக்காங்க. ஹீ இஸ் அன் ஆல்ரவுண்ட் கிரிக்கெட்டர், ஆல்ரவுண்டர் இன் கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். நம்ம கிரிக்கெட்டில் ஆல்ரவுண்டர் முன்னாடி யார் சொல்லியிருந்தோம்? கபில் தேவை சொல்லிட்டு இருந்தோம். கபில் தேவுக்கு அப்புறம் தேடிட்டுருக்கோம், இன்னும் யாரும் ஆள் கிடைக்கல, ஆல்ரவுண்டர்னு சொல்லிகிட்ருக்கோம். டு கீப் பேஸ், டு கீப் அலூஃப். டு கீப் அலூஃப் அப்படின்னா ஒதுங்கி இருத்தல், அவர் தனிமைப்படுத்தி கொள்ளுதல், தனியாக இருக்கிறது, ஒதுங்கி இருக்கிறது அப்படின்னு. இட் இஸ் பெஸ்ட் டு கீப் அலூஃப் ஃப்ரம் பாலிட்டிக்ஸ் தீஸ் டேஸ். எஸ், அரசியல்லேருந்து தூராக ஓடி போய் ஒதுங்கி நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இருக்கிறது, அதுக்கு நமக்கு தேவையில்லைன்னு ஒதுங்கி இருக்கிறது, இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளேயே நம்ம போக வேண்டாம். ஓகே, நம்ம அலூஃப் பற்றி பேசுகிறோம் இப்போது. டு கீப் அலூஃப்னா ஒதுங்கி இருத்தல் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் பெஸ்ட் டு கீப் அலூஃப் ஃப்ரம் பாலிட்டிக்ஸ் தீஸ் டேஸ். இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம அதிலிருந்து அரசியல்லேருந்து ஒதுங்கி இருக்கிறதுன்றது இட் இஸ் ஆல்வேஸ் குட் அப்படின்னு சொல்கிறோம். இன் கோல்டு பிளட். இன் கோல்டு பிளட்னா கருணை இல்லாமல்னு அர்த்தம். கோல்டு பிளட்டட் மர்டர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கருணை இல்லாமல் கொலை பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வந்து ஒரு ஒரு இது கூட சொல்லுவாங்க, ஹி கமிட்டட் த மர்டர் இன் கோல்ட் பிளட். கருணை இல்லாமல் அவனை கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி. கருணையே காட்டல, டக் டக் டக்னு ஷூட் பண்ணிடுறது. டெரரிஸ்ட்லாம் அப்படி தான். இட்ஸ் ஸோ ஹேப்பன்ட் இன் பாம்பேயில். அந்த இது பெரிய ஹோட்டல் வந்து உள்ளுக்குள்ளே டெரரிஸ்ட் போகும்போது அங்கே ஒரு லேடி வந்து ஷி வாஸ் ப்ரெக்னென்ட் இட் சீம்ஸு. அவங்க ப்ரெக்னென்ட்டு எல்லாமே டெரரிஸ்ட் உள்ளே வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என்னோடய குழந்தை எனக்கு வேணும், என்ன இது பண்ணுன்னு சொல்லிவிட்டு அழுதுன்னு மண்டிட்டு அவன்கிட்ட கெஞ்சுறாங்க. டெரரிஸ்ட்டுக்கு எப்போதுமே அவங்க எப்படின்னு சொன்னால், யாராவது கெஞ்சினா, யாராவது ரொம்ப கோழையாக இருந்தாங்கன்னா பிடிக்காது, உடனே சுட்டுருவான். இமீடியட்டாக ஷூட் பண்ணிட்டான் அந்த பொம்பளையை. ஷீ டைட் ஆன் த ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ் கேள்விப்பட்டோம். ஸோ இது எதனா அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் பண்ணுறவங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். அவங்களுக்கு வந்து இதெல்லாம் இன்னும் தெரியவே தெரியாது, ரத்தம் ஃபுல்லாக கொலவெறி தான் இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, ஸோ ஹீ கமிட்டட் த மர்டர் இன் கோல்டு பிளட் அப்படின்ற மாதிரி, கருணை இல்லாமல் பண்ணிட்டான். இன் கோல்டு பிளட்னா கருணை இல்லாமல் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். பிரெட் அண்ட் பட்டர். பிரெட் அண்ட் பட்டர்னா சாப்பாட்டிற்காகன்னு அர்த்தம். பிரெட் அண்ட் பட்டர்னா இந்த ப்ரெட்டு அந்த பட்டர்லாம் கிடையாது, சாப்பாட்டிற்காக அப்படின்னு அர்த்தம். எவ்ரிபடி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபார் பிரெட் அண்ட் பட்டர். எல்லாரும் சாப்பாட்டிற்காக தான் கஷ்டப்படுறாங்க. ஓகே, எல்லோரும் உணவிற்காக தான் கஷ்டப்படுறாங்க. நம்ம உழைக்கிறது எதுக்கு? சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். எவ்ரிபடி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபார் பிரெட் அண்ட் பட்டர். சாப்பாட்டிற்காக நாம் கடினமாக உழைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ப்ரஷ் அப் அப்படின்னா நினைவு கூர்தல் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு சாப்டரை வந்து திருப்பி அகெயின் இன்னொரு வாட்டி போய் பார்க்குறது இல்லையா, ரிவைஸ் பண்ணுறது ப்ரஷ் அப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல முடியும். லெட் அஸ் ப்ரஷ் அப் திஸ் சாப்டர் ஒன்ஸ் அகெயின். இந்த சாப்டரை இன்னொரு வாட்டி ப்ரஷ் அப் பண்ணுறேன், ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம, திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ப்ரஷ் அப்னா நினைவு கூர்தல், ரீகேப்சுலேஷன் சொல்லுவோம் நம்ம. கேசல் இன் த ஏர். ஆகாய கோட்டை, காற்றுல கோட்டை கட்டுறது. கேசல் இன் த ஏர் அப்படின்னு சொல்ல முடியும். நடக்க முடியாத விஷயத்துக்கெல்லாம் நடக்கிற மாதிரி பாவனை பண்ணி யோசிப்பாங்க இல்லையா, கற்பனை கோட்டை, அதான் கேசல் இன் த ஏர். மோஸ்ட் ஆஃப் த யூத் பில்ட்
castle in the air. அதாவது நிறைய பேர் வந்து மனக்கோட்டை, மனசில் பெரிய கோட்டை கட்டுறாங்க. ஓகே, அந்த கோட்டை வந்து நிறைவடையுமா நிறைவடையாதுன்றது அவங்கள தான் கேட்கணும். நடக்கக்கூடிய விஷயங்களாக இருந்ததுன்னா அது வந்து மனக்கோட்டைன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு வில் பவர் இருக்குது, சாதிச்சு வழிணும். நடக்கவே முடியாத விஷயத்துக்கு வந்து அவங்க பண்ணினாங்கன்னு சொன்னால் தட் இஸ் பில்டிங் வாட் யூ கால் கேசல் இன் த ஏர் அப்படின்னு சொல்ல முடியும். மோஸ்ட் ஆஃப் த யூத் பில்ட் கேசல் இன் த ஏர். சினிமாவுக்கு ஓடி வராங்க. அங்கே ஏதோ ஒரு பையனை கேட்குறோம், நீ என்னப்பா என்ன இது பண்ண? இல்லை சார், எனக்கு வந்து இதில் ஆர்ட்ஸில் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க சார், அதனால் வந்துட்டேன். என்ன பண்ணிட்டு இருந்த முன்னாடி? என்ன? ஆமாம் சார், இது பிஏ சேர்த்து விட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். அது அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அந்த ஆர்ட்ஸ் வேறு, சினிமா ஆர்ட்ஸ் வேறுன்னு சொல்லி தெரிஞ்சுது சார். அப்புறம் எனக்கு அது பிடிக்கவே இல்லை சார், அதனால் சினிமாவில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே சென்னைக்கு ஓடி வந்துட்டேன் சார். இங்கே வந்து இப்போது நடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் கேட்டுட்ருக்கேன் சார், பெரிய நடிகராக வரணும்னு நினச்சி ஒரு ஆசை இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதற்கு எப்படின்னு சொல்லி தெரியல. இதுக்கு வந்து நமக்கு ஆன்சர் கொடுக்க முடியாது. அவர் வந்ததோட தீவிரம் ஒரு வெறி எந்த லெவலில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அவருக்கு நடக்க போகுது. பட் மனக்கோட்டை அப்படின்ற நிறைய பேர் சினிமாவில் நடந்தால் பெரிய ஆளாக இல்லைன்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து ஏமாந்து நிறைய பேர் எங்கேன்னு காணாமே போயிருக்காங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸும் இருக்குது. ஸோ அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான். நம்ம டிமோட்டிவேட்லாம் பண்ணலை. யாருக்கு அது கொடுப்பனை இருக்கோ கண்டிப்பாக அவங்க ஆக போகிறாங்க. பட் நம்ம ஃபேமிலியை பார்க்கணும். ஃபேமிலியில் எப்படி இருக்காங்க, அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுதா, நம்ம வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துட்ருக்கோம், நம்ம அவங்கள்ட்ட பணத்தை வாங்கி செலவு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற எண்ணம்லாம் இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு உண்டான ஒரு தீர்வுகள்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க இந்த சினிமா என்ட்ரன்ஸுக்கு கொடுக்கறதுக்கு போகலாம். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த யூத் பில்ட் கேசல் இந்த ஏர் பார்த்தோம். டு குக் அக்கௌண்ட்ஸை குக் பண்ணுறது வந்து போலியாக க்ரியேட் பண்ணுறது, அங்கங்கே மாற்றங்கள் பண்ணுறது. டு குக் அக்கௌண்ட்ஸ், குக்குனா சமைக்கிறது கிடையாது, அங்கங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஒரு என்ட்ரி இருக்குது, அந்த என்ட்ரியை வந்து வித் மேலிஃபைடு இன்டென்ஷன்ஸ் வந்துட்டு இதை இங்கே தப்பு இங்கே சேஞ்ச் பண்ணலாம், இங்கே சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஃபிகர்ஸை சேஞ்ச் பண்ணி ஒரு குக்கப் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஓகே, that is being done here. என்ன சொல்கிறான்? யூஸ்வலி dishonest businessmen cook accounts. நேர்மையற்ற அதாவது பிஸ்னஸ் பீப்புள், பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து, நேர்மையற்ற பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து இந்த மாதிரி வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து மாற்றி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேயா? கட் ஷார்ட், சுருக்கமாக கட் ஷார்ட் பண்ணிட்டு வருதுன்னா ஒரு விஷயத்தை பாதியில் கட் பண்ணிவிட்டு வெளியில் வந்ததுன்னு நம்ம சொல்லுவோம் சாதாரணமாக. அதே மாதிரி வந்து ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டே இருக்கார், நிறைய பேசணும்னு நினைக்கிறாரு, ஆடியன்ஸோட பல்ஸ் பார்க்குறாரு, ஆடியன்ஸ் வந்து ரெஸ்பான்சிவாக இல்லை, சரியாக கேட்கல அப்படின்னா பிஸ்னஸை அந்த ஸ்பீச் வந்து பாதியிலே கட் பண்ணிவிட்டு போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ப்ளீஸ் கட் ஷார்ட் யுவர் ஸ்பீச். பாருங்கள், இங்கே வந்து ப்ளீஸ் கட் யுவர் ஸ்பீச் ஷார்ட்னு இருக்குது, கட் ஷார்ட் யுவர் ஸ்பீச். ஓகே, டசன்ட் மேட்டர். சீக்கிரமாக பேச்சை குறைச்சிக்கோங்க சார், ஏன்னா மக்கள்லாம் ரொம்ப அடுத்த லஞ்சுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, சீக்கிரமாக வேலையை முடிச்சுக்கோங்க, சீக்கிரமாக பேச்சை முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. சேஃப் அண்ட் சவுண்ட்னா பத்திரமாக அப்படின்னு அர்த்தம். யுவர் மணி இஸ் குவைட் சேஃப் அண்ட் சவுண்ட் ஹியர். யுவர் மணி இஸ் சேஃப் அண்ட் சவுண்ட் இன் அவர் பேங்க். உங்கள் பேங்க்கில், எங்களோட பேங்க்கில் வந்து உங்கள் மணி வந்து சேஃப் அண்ட் சவுண்டாக இருக்கும் அப்படின்னா பத்திரமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓவர் அண்ட் ஓவர் அப்படின்னா திரும்ப அப்படின்னு அர்த்தம். ஓவர் அண்ட் ஓவர்னா திரும்ப. ஐ ஹவ் டோல்ட் ஹிம் த சேம் திங் ஓவர் அண்ட் ஓவர். நான் அவனுக்கு வந்து இதை பற்றி திருப்பி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். அவங்க சொல்கிறது கேட்கலப்பா, பட் ஐ ஹவ் டோல்ட் ஹிம் அபவுட் திஸ் ஓவர் அண்ட் ஓவர். நான் திரும்ப அவன்கிட்ட சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ இடியாம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அப்படின்றது இதோட முடியுது. இது நல்லா பார்த்துருப்பீங்க. அடுத்த கிளாஸில் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ப்ராவப்ஸ் வேணால் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ப்ராவப்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு plenty of things we are going to see. It depends upon the response you give, and also I request you all to forward this particular to many of your friends and many of your groups so that others will also be benefited. ஸோ அந்த பெனிஃபிட் வந்து மற்றவங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இதை சொல்லிகிட்ருக்கோம். You can all see that I am not a big shot. I can't say I am that much fluent in English, but still I just want to impart whatever knowledge which I have acquired from my tutors.
Okay, so I just want this to get spread among the other students who thoroughly, deservingly needs this. Okay, so that is the ultimate idea of giving this particular class, and I hope it will serve the purpose அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். So we'll meet in the next class. Thank you. Until then, it's bye from Venkat. அனைத்து அம்சங்களுடன் ஆர்கே டாக்கீஸ்.